Good evening, students. நம்ம ஆஃப்டர் தி ஆனுவல் எக்ஸாம் லீவ்க்கு அப்புறம் இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸாம் லீவ்ஸ் எல்லாம் முடிஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல லாஸ்ட் இயர் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே பேஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு ரொம்ப வந்து டஃபா இருக்காது. 8th சம் ஆஃப் தி லெசன்ஸ் எல்லாமே இங்க அப்படியே வந்து ரிப்ளிகா வரும். அல்ஜிப்ராலாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நீங்க வந்து பேசிக் படிச்சிருக்கீங்க. அங்க அது நல்லா வந்து படிச்சிருந்தீங்க. நல்லா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதோடைய அப்படியே கண்டினியூட்டி தான். நான் லாஸ்ட் இயர் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். இங்க வரது நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் இயர்ல வரும். 9th படிக்கிறது அப்படியே வந்து நீங்க 10th டிட்டோவா வந்து ஒரு ஒரு 2 எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸ் அவ்வளவுதான் வந்து அதிகமா வந்து வச்சு நீங்க வந்து படிப்பீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 9th தான் உங்களுக்கு 9th மோஸ்ட் கண்டென்ட் அப்படியே 10th வரும். 9th மேக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டஃப்பா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனா தப்பு கிடையாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். 9th மேக்ஸ்ல நீங்க நல்லா பேஸ் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஈஸியா நம்ம வந்து சென்டம் வாங்கலாம். ஸோ இங்க 9th ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் 9th தான் பேசிக்கே அதிக அளவுல இருக்கும். ஸோ அந்த பேஸ் ஒவ்வொரு கிளாஸும் மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா கிளாஸும் ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. இல்ல நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு சம் ரீசன்னால லீவ் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தா கூட ரெக்கார்டிங் செஷன் உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். எந்த ஒரு பார்ட்டுமே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பார்ட் நம்ம போக மாட்டோம். எல்லாமே ரெகுலர்ல தான் நமக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு கிளாஸ் நீங்க ஸ்கிப் பண்ணா கூட அதனுடைய கண்டினியூட்டியை யூடியூப்ல போய் பார்த்து உங்களுடைய என்ன கண்டென்ட் அன்னைக்கு மிஸ் பண்ணீங்களோ அந்த கண்டென்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க ரெகுலர் கிளாஸ்ல கண்டிப்பா கேளுங்க. இப்ப கிளாஸ் எடுக்கும் போதுமே உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா எண்ட் ஆஃப் தி செஷன்ல ஒரு 5 minutes உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 5 minutes நீங்க யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேளுங்க. இல்ல எனக்கு இன்னைக்கு இப்ப புரிஞ்ச மாதிரி இருக்கு, பட் நான் வீட்ல வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன், அப்ப எனக்கு புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல கூட செஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்லது செஷன் முடிச்சதுக்கு அப்புறமோ அந்த டவுட்ஸை கேளுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கிளாஸும் நம்ம ஒரு ஒரு டாபிக்ஸ் ஆர் ஒரு ஒரு லெசன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்போம். ஸோ அதுக்கு நீங்க இன்ட்ராக்டிவா ஆன்சர்ஸ் வந்து சொல்லணும். ஸோ அப்ப கிளாஸ்ல நீங்க ஆக்டிவா இருந்தாதான் உங்களுக்கு அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்க தனியா ஒன் வேர்டுக்குன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார வேண்டாம். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட சில கொஸ்டின்ஸ் வரும். அது 2 மார்க்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இங்க நம்ம மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுத்துருப்போம், எக்ஸாம்ல அதே கொஸ்டின் 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இதுக்காக நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டோ டாபிக்கோ முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம். அது நீங்க வந்து ஆக்டிவா ஆன்சர் பண்ணுங்க. ஆக்டிவா ஆன்சர் பண்ணா உங்களுக்கு தான் வந்து நல்லது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 14 மார்க் 1 மார்க்குக்கு கேட்பாங்க நமக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல. அந்த 14 மார்க்ஸ்ல 1 மார்க் கூட மிஸ் பண்ணாம நம்ம ஃபுல்லா எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ள போறோம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. இல்ல அப்பப்பவே கேட்கணும்னா கூட நீங்க வந்து சாட் செஷன்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன டவுட் அப்படிங்கிறது புரியலையா, எழுதுறது புரியல, சொல்றது புரியல, எதுனாலும் நீங்க இமிடியேட்டா வந்து ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா செட் லாங்குவேஜ், கனமொழி. இங்கிலீஷ்ல செட் லாங்குவேஜ், தமிழ்ல கனமொழி அப்படிங்கிறது. இந்த செட்டு கணம்
அந்த லாங்குவேஜ் அப்படிங்கறத மறந்துருங்க. செட் அப்படிங்கிறது என்ன? செட் கணம். யூஸ்வலா இந்த செட்டுங்கிற வார்த்தை வந்து நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, பேண்ட் ஷர்ட் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இது ஒரு செட்டா, இது வந்து இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு செட்டா அப்படின்னு இது வந்து நம்மளுடைய பேச்சு வழக்குல கேட்கக்கூடிய, ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. செட் அப்படிங்கிற வார்த்தை வந்து இது ரெண்டும் செட்டா, இந்த சுடிதாரும் டாப்பும் செட்டா, இந்த பேண்ட்டும் டாப்பும் செட்டா தான் வாங்குனீங்களா, செப்பரேட்டா? செட்டா செப்பரேட்டா, ஒரே இது சேர்த்து வாங்குனீங்களா தனித்தனியாவா? ஏன்னா நீ ஒரு ப்ளூ கலர் ஜீன் வாங்கலாம், அதுக்கு வந்து ஒயிட் கலர் ஷர்ட் பேர் பண்ணலாம், பிளாக் கலர் ஷர்ட், பிங்க் கலர் ஷர்ட் பேர் பண்ணலாம். எப்படி ஜீன்ஸ் பேண்ட் கூட நீ மல்டிபிள் கலர் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து நீங்க வந்து பேர் பண்ண முடியும். அப்ப என்ன கேட்பாங்க, இந்த பேண்ட் தனியா ஷர்ட் தனியா தனித்தனியா வாங்கினீங்களா, செப்பரேட் செப்பரேட்டா வாங்கினீங்களா? இதே வந்து ஒரு ஃபார்மல்ஸ், உங்களுடைய ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பேண்ட்டும் ஷர்ட்டும் அதுலயே பேக்டா செட்டா வச்சிருப்பாங்க. இது செட்டா எடுத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், செட் அப்படிங்கிற வார்த்தை நீங்க எங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய டே டு டே லைஃப்லயே அந்த செட் அப்படிங்கிறது கேட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. அந்த செட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, a set is a well defined collection of objects. Set is a well defined collection of objects. கணம் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு எனப்படும். கணம் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. Collection of objects is called as set. ஓகேவா? நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பானது கணம் எனப்படும். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் as செட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல இருக்கிற பாய்ஸ் எல்லாம் ஒரு, 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு செட்டு. சோ இந்த 9th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, 9th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் வந்து 30 பேர் இருக்கீங்க, கேர்ள்ஸ் வந்து 18 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 பாய்ஸுமே ஒரு செட்டுக்குள்ள வருவாங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல இருக்கிற 30 பாய்ஸ்க்கு அந்த செட் ஆஃப் பாய்ஸ்க்கு நாங்க ஒரு நேம் கொடுக்குறோம், லாவெண்டர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, சோ அப்ப அந்த 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல இருக்கக்கூடிய பாய்ஸ்க்கு எல்லாம் லாவெண்டர்னு ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா, அந்த லாவெண்டர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற அந்த ஒரு பேர் வந்ததுன்னா ஓகே, ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க ஏ செக்ஷன்ல இருக்கிற பாய்ஸ்க்கெல்லாம் லாவெண்டர், பி செக்ஷன்ல இருக்கிற பாய்ஸ்க்கு பேர் வந்து ரோஸ், சி செக்ஷன்ல இருக்கிற பாய்ஸ்க்கு பேர் வந்து லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட் உங்களுக்கு ஸ்கூல்ல கூட வந்து இந்த கேம்ஸ்ல வந்து நீங்க வந்து எல்லோ டீம், ப்ளூ டீம், கிரீன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுல பிடி பீரியட்ல நீங்க வந்து ஹவுஸ், எல்லோ ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. சோ அப்ப இந்த எல்லோ ஹவுஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த எல்லோ ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைனா நிப்பாங்க, அவங்களுடைய பேர் ஸ்பெசிபிக்கா வந்து அருண், அஸ்வின் பண்ண மாட்டாங்க, எல்லோ ஹவுஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கூல்ல பிடி பீரியட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வந்து அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ ஒரு இதுல கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு பேர் வச்சு டினோட் பண்ணும்போது அந்த குரூப் அந்த இடத்துல வந்து நிற்கும், அசம்பிள் ஆவாங்க. அதுக்கு பேரு தான் ஒரு விஷயத்த ஒரு கலெக்ஷன்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள கொண்டு வந்து அதுக்குள்ள மல்டிபிள்ஸ் இருக்கும், பேரு தான் செட் அப்படின்னு சொல்றோம். நீங்க இந்த பேசிக் வந்து செட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். உங்க புக்ல பாத்தீங்கன்னா நான் புக்ல இருக்கிறது அப்படியே வந்து உங்களுக்கு ரீட் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், தென் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் அப்படிதான் நான் வந்து போவேன். ஓகேவா? ஏன்னா
புக்ல இருக்கிறத அப்படியே ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்றதுல உங்களுக்கும் யூஸ் கிடையாது, எனக்கும் யூஸ் கிடையாது. சோ இப்போ பொதுவா வந்து இந்த கணம் செட் அப்படிங்கறத வந்து டினோட் பண்றதுக்கு, அதாவது குறிப்பதற்கு ஒரு குறியீடு இருக்கும். ஓகேவா? அந்த குறியீடு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க புக்ல செட் பேஜ் நம்பர் தமிழ் மீடியம் புக்ல 3, இங்கிலீஷ் மீடியம் புக்லயும் 3 நொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. குறியீடுகள். செட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ். ஒரு செட்டுனாவே இப்ப நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, எல்லோ ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், ஆனந்தா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹவுஸ் நேம். செட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு கண, இப்போ ஏ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் டி, கேபிட்டல் லெட்டர்ஸ் பெரிய எழுத்துக்களால் தான் குறிப்பிட வேண்டும். அதே மாதிரி கணத்தின் உறுப்புகளை வந்து செட்டோடைய எலமெண்ட்ஸை வந்து எப்பவுமே இந்த பிராக்கெட் உள்ளதான் நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? அதே மாதிரி கணத்தில் உறுப்புகளை வந்து இப்போ எல்லோ ஹவுஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஏ, எல்லோ ஹவுஸ் வந்து ஏ அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். அங்க இருக்கிறவங்க வந்து அஸ்வின், அருண் அப்படின்னு இங்க நான் பேர் எழுதியிருக்கேன். ஆனா அந்த கணத்தில் உள்ள உறுப்புகளை ஸ்மால் லெட்டர்ஸ், ஓகேவா, ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்மால் எக்ஸ் என்பது கணம் ஏ இன் உறுப்பு என்பதை எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அப்ப இங்க அஸ்வின் பிலாங்ஸ் டு ஏ. அஸ்வின் பிலாங்ஸ் டு ஏ. அஸ்வின் என்பவன் ஏ எனும் கணத்தில் உள்ளான் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அஸ்வின்கிற பர்சன் ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஓகேவா? சோ அஸ்வின் அப்படிங்கிற பர்சனுக்கு நம்ம ஏங்கிற செட்டுக்குள்ள அந்த பிலாங்ஸ் டு அப்படிங்கிற நீங்க யூஸ் பண்ணியே ஆக வேண்டும். பிலாங்ஸ் டு இந்த ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே செட்டை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் செட்டுங்கிறத டினோட் பண்ணுவோம். இந்த ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ளதான் வந்து கம்பல்சரி. நீ இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாதா, இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்கல. இல்லை, கூடாது, இந்த பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பிலாங்ஸ் டு அப்படிங்கிற சிம்பல். இதே வந்து இப்ப இங்க வந்து பிரவீன் வச்சுக்கோங்க. பிரவீன் வந்து ஏங்கிற செட்ல இல்ல. அப்போ பிரவீன் நாட் பிலாங்ஸ் டு செட் ஏ. நாட் பிலாங்ஸ் டுனா இந்த பிலாங்ஸ் டு மேல ஒரு கிராஸ் பண்ணணும். நாட் பிலாங்ஸ் டு செட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சோ இப்ப வந்து செட்டை எப்படி டினோட் பண்ணணும், என்னென்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கிடைச்சிரு சொல்லிட்டேன்னா எப்படி எல்லாம் எழுதுவோம் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 கொடுத்துருக்காங்க. அந்த 1.1ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. 4 பேர் கொடுத்துருக்காங்க, அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வந்து பிலாங்ஸ் டுவா நாட் பிலாங்ஸ் டுவா போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து ஜெனரல், இது நீங்க பாத்துக்கோங்க, இதை நான் ஒர்க் அவுட் பண்ணல. சோ அடுத்தது கணத்தை குறிப்பிடும் முறைகள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட் அப்படின்னா மொத்தம் இதுல டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை, கண கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை, இதை வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கணத்தை குறிப்பிடும் முறைகள் அப்படிங்கிறது வந்து 3 டைப்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை. விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் விதிமுறை அல்லது கண கட்டமைப்பு விதிமுறை அல்லது கண கட்டமைப்பு முறைங்கிறது செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். அடுத்தது பட்டியல் முறை அல்லது முறை, பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை.
அத வந்து ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து கணத்தை குறிப்பிடும் முறைகள் அப்படிங்கிறது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட் அப்படிங்கிறது. இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன, செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன, ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? விவரித்தல் முறை, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா கணத்தில் உள்ள உறுப்புகளை சொற்களால் தெளிவாக விவரிக்கும் முறையே விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் a set is described in words. அதாவது இப்போ ஒன்பதாம் வகுப்பு ஏ பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி வேர்ட்ல எழுதணும் நீங்க செட்டுக்குள்ள. இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆங்கில உயிர் எழுத்துகளின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில உயிர் எழுத்துகளின் கணம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். அப்போ செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் ஆல்பபெட்னா AEIOU அப்படிங்கிறது உங்களுக்கு செட்டுக்குள்ள இப்படி கொடுக்காம ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல உயிரெழுத்துக்கள்னா என்ன, ஆங்கில உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்னங்கிறத நீங்க ஆன்சர்ல எழுதணும். அதுதான் வந்து விவரித்தல் முறை, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதாவது ஒரு விஷயத்த வெறும் ஏஐஓயும் கொடுத்தா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பாத்திரம் என்ன நினைப்பீங்க, இது என்னது ஏஐஓயும் கொடுத்துருக்கான், உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது மைண்ட்ல. அப்போ இதே ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம் அப்படின்னு சொன்னான்னா செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா உங்களுக்கு என்ன புரியும், ஓகே ஏஐஓ தான் இதோட ஆன்சர், சரி ஓகே அததான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல நிற்கும். அததான் வந்து விவரித்தல். ஒரு விஷயத்த விவரிச்சு சொல்றதுக்கு பேர் தான் விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், விதிமுறை. In a set builder form, all the elements are described by a rule. ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நிறைவு செய்யும் பண்புகளின் அடிப்படையில் கணத்தை குறிப்பிடும் முறையே கண கட்டமைப்பு முறை ஆகும். அதாவது இதுவும் இதே ஆங்கில உயிரெழுத்துக்கள் வச்சே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருந்தாங்க, செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ்னு சொல்லியிருந்தாங்க. A is equal to set of all vowels in அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல A is equal to X such that X என்பது ஒரு ஆங்கில உயிரெழுத்து. இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க, எக்ஸ்ங்கிற ஒரு இதுக்குள்ள எலமெண்ட்டுக்குள்ள ஆங்கில உயிரெழுத்து அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ங்கிறது என்ன, அப்ப இந்த எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் such that எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்து. அப்போ இதுக்கப்புறம் இந்த எக்ஸை என்னவா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அந்த எக்ஸுக்கு என்ன ரூல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை பண்ணணும். அப்போ இதுக்குள்ள ஒரு ரூலை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ் என்னங்கிறது நீங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான், உங்களுக்கு வந்து படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஆன்சரை கொடுக்கும். டக்குன்னு டைரக்டா செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ், அந்த எக்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்தது ஆன்சர் பண்ணுங்க. அப்ப அந்த எக்ஸுக்கு ஒரு ரூலை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால அது ரூல் ஃபார்ம் ஆர் செட் பில்டர் ஃபார்ம், விதிமுறை, விதி, ஒரு ரூல் பிக்ஸ் பண்ணிருக்காங்க விதி அப்படிங்கிறது. அடுத்தது பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை, ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். ஒரு கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பட்டியலிடுவது பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை என்று அழைக்கப்படுகிறது.
A set can be described by listing all the elements of the set is called as roster form or tabular form. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு விரிவா எழுதியிருக்காங்க. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ரூலை பிக்ஸ் பண்ணி எக்ஸ்ங்கிற ஒரு லெட்டருக்குள்ள கொண்டு போய் ஆங்கில எழுத்துக்களை போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. இப்ப மூணாவதா நம்ம பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை ரோஸ் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம்ல அந்த ஆங்கில உயிரெழுத்துக்கள்னா என்ன? ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் சொன்னாங்க AEIOU அப்படின்னு சொல்லி விவரிச்சு கொடுத்துடுறாங்க. சோ உங்களுக்கு செட்டை இப்படியும் டினோட் பண்ணுவாங்க, இப்படியும் டினோட் பண்ணுவாங்க, இப்படியும் டினோட் பண்ணுவாங்க. மூணு வகையில எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் 1.2ல பாத்தீங்கன்னா write the set of letters of the following words in glossar form. அட்டவணை முறையில் எழுதுக. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அசஸ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. பிரின்சிபல் அசஸ்மெண்ட் ASSESS MENT. இப்போ செட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்ப இந்த செட்டை நான் ஏ செட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரே லெட்டர் ரிப்பீட்டடா வந்தா ஒரு தடவை தான் எடுக்கணும், 10 தடவை எடுக்கக்கூடாது. இங்க எஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 தடவை வந்திருக்கு. பாத்தீங்கன்னா 2 தடவை வந்திருக்கு. சோ எந்த ஒரு லெட்டர் ரிப்பீட்டடா வருதோ அதை ஒரு தடவை தான் எடுக்கணும். ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர், எஸ் செகண்ட் லெட்டர், எஸ் தான் திருப்பி மூணாவது வார்த்தை எடுக்கக்கூடாது. அடுத்தது அடுத்தது திருப்பி 2 எஸ் இருக்கு, எடுக்கக்கூடாது. ஒரு தடவை போட்டாச்சு. எம் போடல, ஆல்ரெடி போட்டாச்சு, நோ. அடுத்தது என், அப்புறம் டி. ரிப்பீட்டட் லெட்டர்ஸை நம்ம செட்ல டினோட் பண்றதுக்கு எடுக்க கூடாது. ஓகேங்களா? சோ இது நமக்கு 1.1க்கான கண்டென்ட் எல்லாமே ஓவர். 1.1 எக்ஸசைஸ் 1 மார்க் கொஸ்டின், MCQ கொஸ்டின். அது அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், கொஸ்டின் அண்ட் சாய்ஸஸ் டிஸ்பிளே பண்ணுவேன். நீங்க இப்ப பார்த்ததுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அதை வச்சு அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சோ கிளாஸ்ல நடத்தும் போது ஆக்டிவா இருங்க, அலர்ட்டா இருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு MCQ கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. அடுத்தது நமக்கு டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா கணங்களின் வகைகள். இப்போ இந்த கணங்களை எப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம். கணத்தை குறிப்பிடும் முறைகள் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது கணங்களின் வகைகள் பார்க்க போறோம். என்னென்ன கணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய லைனா உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. இது பாக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த கணங்களை ஆஹ் வென் டயக்ராம்ல காட்டுறேன். வென் டயக்ராம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் லெட்டர்ஸ்ல எழுதி, நம்பர்ஸ்ல எழுதி பாக்குறோம். ஓகேவா? இந்த வென் டயக்ராம், வென் படம் அப்படிங்கிறது ஒரு பிக்சருக்குள்ள டினோட் பண்றது. இந்த செட்டை ஒரு பிக்சருக்குள்ள கொண்டு போய் போடுறது. இது ஏன்னு ஒரு செட்டு, இது பின்னு ஒரு செட்டு. ஓகேவா? இது சின்னு ஒரு செட்டு. இத அனைத்து கணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டுக்குள்ள, அதாவது எக்ஸுக்குள்ள எக்ஸ கொண்டு போய் என்னமோ வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இத அனைத்து கணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வென் டயக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். ஓகே, அது அடுத்த கிளாஸ்ல அந்த வென் டயக்ராம் பத்தி எல்லாமே நம்ம ரொம்ப டீடைல்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த வென் டயக்ராமோட சும்மா ஜஸ்ட் வென் டயக்ராம்னா எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணுவோம் அதுல அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு வீடியோ ஷேர் பண்றேன், அதையும் பாருங்க. சைமல்டேனியஸா போர்டையும் பாருங்க, ஏதாவது எழுதுறேன் அப்படின்னா. சோ பாத்தீங்கன்னா ABC அப்படின்னு 3 படத்தை வரைஞ்சிருக்காங்க. நானும் வரைஞ்சிருக்கேன். 3
பால்ஸ் 3 உருண்டை போட்டு வச்சிருக்கேன், தனித்தனியா போட்டிருக்கேன். ஓகே, இப்போ தனித்தனியா போட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து செட்டை ஒரு செட்டுக்குள்ள கொண்டு வர்றது கிடையாது. ஓகே, இப்போ இவங்க போட்டிருக்கிறது பாருங்க, ஏவும் பியும் ஜாயிண்ட் ஆயிருப்பாங்க, ஏபியும் சி கூட ஜாயிண்ட் ஆயிருப்பாங்க. அப்ப எனக்கு இதுல ஏ எப்படி நான் பிரிப்பேன், பி எப்படி நான் பிரிப்பேன், சி எப்படி நான் பிரிப்பேன் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப இதுல எனக்கு ஏ மட்டும் வந்து ஷேட் ஆகும், ஏ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா பாருங்க, ஏ மட்டும் அதுல எவ்வளவு அழகா ஷேட் ஆயிருக்குன்னு பாருங்க அந்த வீடியோ. இப்ப எனக்கு பி மட்டும் ஷேட் ஆகும், இல்ல ஏவும் பியும் பி மட்டும் ஷேட் ஆயிருக்கு. அடுத்தது சி மட்டும் ஷேட் ஆகும். இப்போ ஏ பார்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க, ஏக்கு மேல ஒரு கோடை போட்டிருக்காங்க. இந்த ஏக்கு மேல ஒரு கோடு போட்டதை நான் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆக்ஷன் நடந்ததுன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பிளெயினா இருக்கு. ஓகே, எல்லா விஷயங்களும் பிளெயினா இருக்கு, எதுலயுமே எந்த ஒரு இதுவும் இல்ல. ஏ பார கிளிக் பண்ணோன்னு பாருங்க, அந்த ஏவுடைய பட்டம் எங்க எல்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இது எல்லாமே வந்து லைன் மார்க்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு. ஏ மட்டும் பாருங்க பிளெயினா இருக்கு. ஏ வந்து பிளாக் கலர் சர்க்கிள், பி ப்ளூ கலர் சர்க்கிள், சி ரெட் கலர் சர்க்கிள். அந்த ஏ எங்கெல்லாம் போயிருக்கோ அழகா விட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து பிளாக் கலர் லைன்ஸால ஃபில் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஏ பார் அப்படிங்கும் போது ஏவை தவிர மீதி இருக்கிற எல்லாமே சேர்ந்ததைத்தான் ஏ பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதே வந்து ஏ யூனியன் பி அப்படிங்கும் போது ஏவும் பியும் சேர்ந்தது ஏ யூனியன் பி. அப்ப பாருங்களேன், ஏ செட்டும் பி செட்டும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு. பி செட் அந்த இடத்துல இருந்தா கூட ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் இருக்கிற இடத்த அது ஆக்குபென்சி எடுத்திருக்கு. அதுதான் ஏ, இரண்டு கணங்களை சேர்க்கிறது ஏ யூனியன் பி. ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி இரண்டு கணங்களுக்கும் பொதுவானது, காமன். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கும் போது நான் வந்து டிக் பண்ணிருக்கிறது பாருங்க, உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் மட்டும்தான், சென்டர் ரீஜியன் மட்டும்தான் ஷேட் ஆயிருக்கும். இப்ப அதை எடுத்துடுறேன், திருப்பியும் போடுறேன் பாருங்க. சோ நீங்க சேஞ்சஸ் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். சோ இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த கணங்களை வந்து sorry, இந்த கணங்களை வந்து நம்ம எத்தனை வகையா வந்து இது பண்ணிருக்கோம் அப்படிங்கறத, கணங்களின் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். அதுல வந்து இன்னைக்கு எத்தனை கணங்கள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் இப்ப நான் ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. கணங்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வெற்று கணம், எம்டி செட் ஆர் நல் செட் ஒன்னு. செகண்ட் ஒன் ஓருறுப்பு கணம் ஆர் சிங்கிள்டன் செட். எழுதிடுவோமா? வெற்று கணம் எம்டி செட் ஆர் நல் செட், ஒரு பேர் மட்டும் நான் எழுதுறேன். ரெண்டாவது கணம் வந்து ஓருறுப்பு கணம். நான் இதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல கொடுப்பேன். ஓருறுப்பு கணம் சிங்கிள்டன் செட். அடுத்தது முடிவுறு கணம் ஃபைனைட் செட். ஃபைனைட் செட். அடுத்தது முடிவுறா கணம் இன்ஃபைனைட் செட். அடுத்தது அஞ்சாவது சமான கணங்கள் ஈக்குவலன்ட் செட்.
அடுத்தது சமகணம் ஈக்குவல் செட். அடுத்தது அனைத்து கணம் யூனிவர்சல் செட். அனைத்து கணம் யூனிவர்சல் செட். அடுத்தது வந்து உட்கணம் சப்செட், செட்டுக்குள்ள செட். சப்செட். அடுத்தது தகு உட்கணம் ப்ராப்பர் சப்செட். தகு உட்கணம் ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட். அடுத்தது வெட்டா கணங்கள் டிஸ்ஜாயிண்ட் செட். வெட்டா கணம் டிஸ்ஜாயிண்ட் செட். அடுக்கு கணம் பவர் செட். இங்க எழுதுறேன் அது மட்டும். 11 அடுக்கு கணம் பவர் செட். இதோடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். மொத்தம் வந்து 11 வகைகள். ஓகேவா? 11 டைப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. கணங்களின் வகைகள் வந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து 11 டைப்ஸ் இருக்கு. வெற்று கணம், ஓருறுப்பு கணம், முடிவுறு கணம், முடிவுறா கணம், சமான கணம், சமகணம், அனைத்து கணம், உட்கணம், தகு உட்கணம், வெட்டா கணம், அடுக்கு கணம். empty set, singleton set, finite set, infinite set, equivalent set, equal set, universal set, subset, proper subset, disjoint set, power set. 11 types are there. So இது ரிலேட்டடா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம் நீங்க. இது ஏன் ஸ்பெசிபிக்கா ஒவ்வொன்றா நான் எழுதி போட்டு இப்ப சொன்னேன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லயும் யூஸ் ஆகும், 2 மார்க் ஆன்சர்ஸ்ல யூஸ் ஆகும். கிளாஸ் நடத்தும் போதே 2 மார்க் 5 மார்க் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே மேக்ஸ்ல சென்டம் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கம்மா. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.